மாதிரியா கிடக்க இவ பொண்ணா? இவ பொண்ணா? தேவதைங்க யாராவது பூமியில நடமாடுவாங்களா? இது தேவதையாவே இருந்தா கூட நீ சும்மா விட போற? யாரடி நீ எந்த ஊரு? சீக்கிரம் சொல்லுடி, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. உனக்கு யாரும் இல்லைன்னா சொல்லு, என் ஊரே உனக்கு ஊராயிடும். 2 பேரும் சேர்ந்து ஊர் ஆளலாம். நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். என் கூட வந்துரு. வா வா, என் கூட வந்துரு. என் ராணி ஆக்குறேன். நான் உன்னை என் ராணி ஆக்குறேன். என் கூட வா வா வா. உட்காரு. என்ன அழகா இருக்கா இல்ல? ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நிறைய தடவை வாசிச்சிருக்கேன். அந்த 2துலயும் பொண்ணுக்காக மட்டும்தான் போர் புரிஞ்சாங்க. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா அடிச்சுக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுடா. ஒரு பொண்ணுக்காக எத்தனை யுத்தத்தை வேணாலும் சந்திக்கலாம். என்னடா சொல்ற? நான் என்னத்த சொல்றது எஜமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத்தனை காலமா நான் காத்துக்கிட்டு இருந்தது இப்படி ஒரு தங்க சிலைய அனுபவிக்க தாண்டா. எஜமா, உனக்கு புடவைனா ரொம்ப பிடிக்கும்ல? இந்த புடவை எங்க வாங்க தெரியுமா? சந்தையில இருந்து வாங்கிட்டு. அட ஏங்க பைத்தியக்கார எஜமா, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னடா சொன்ன? பைத்தியக்கார கொண்டா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க எஜமா, உங்களை மாதிரி நான் கான்வென்ட் எல்லாம் படிக்கல. என்ன இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், லீவ் இட், என்ஜாய் இட். வா கல்யாணம் பண்ணிக்கலாம். மரியாதையா இங்க இருந்து போயிடு. எங்கடா போனா இவ? எஜமா எங்க போனா தெரியலையே. அந்த பக்கம் போய் பாருடா. இந்த பாக்குறேன் எஜமா. எங்கடி போன நீ? உன்னை நான் என் கோட்டை கூட்டு போறேன். எஜமானி ஆக்குறேன். எங்க போன நீ? ஏய் எங்க இருக்க? சீக்கிரம் வா. ஏய் கணக்கு அவ கிடைக்கல, உன்னை கொன்றுவேன். நான் செத்தால அவளை விட மாட்டேன். எஜமா கோட்டை வந்துருச்சு. எஜமா கோட்டை வந்துருச்சு. ஏங்க எஜமா கோட்டை வந்துருச்சுங்க. அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. சிலருக்கு மண்ணு மேல பைத்தியம், சிலருக்கு பொண்ணு மேல பைத்தியத்துல பல விதம். அதுல இது 2வது ரகம். பைத்தியத்துக்கு ஒரு வணக்கம். என்னங்க என்னங்க? உனக்குலாம் ஆசை தீரவே தீராதாடா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ருசியாவும் இருக்கு. எஜமானுக்கு என்னாச்சு கணக்கு? விசித்திரமா பண்றாரு. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் எஜமானியம்மா. என்னாச்சு? என்னாச்சுன்னு என்ன கேக்குறீங்க? 2 பத்தாதுன்னு 3ஆவது ஒண்ணு கூட்டிட்டு வர போறாரு எஜமா.
டேய் மல்லேஷ், எஜமா வந்து எனக்கு காலை பிடிச்சு விடுற. அவன் பிடிக்க வேண்டியது எஜமானோட காலை இல்ல, ஏன் காலடா. ஏய், வணக்கம் எஜமானி அம்மா. ஜுவாலாபாய் யஜமானி அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என் மல்லேஷ எங்க கூட்டிட்டு வாங்களே. எஜமானி அம்மா சொன்னதை செய்யுங்க, போங்க. மல்லேஷண்ணா, உங்களை சின்ன எஜமானி அம்மா கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதுன்னு அது சொல்ல. இல்லைண்ணா, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. போ. வணக்கம் வணக்கம் எஜமானி எஜமானி அம்மா. அம்மா. என் மல்லேஷ் எங்கடி? எஜமானி அம்மா, மல்லேஷ் அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எஜமானி அம்மா நான் கூப்பிட்டும் வரலையா? எஜமானி அம்மா நான் கூப்பிட்டா அவன் என்னடி? அவன் தாத்தா முப்பாட்டனா இருந்தாலும் வரணும், இருக்கு அவனுக்கு. இறங்குடா. எஜமானி அம்மா, எஜமானி அம்மா நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொன்னியா? இப்ப எப்படி வரமாட்டேன்னு பாக்குறேன். வாடா, வா. நட, எஜமானி அம்மா, நட. இதெல்லாம் சரியில்லை. என்ன பண்றீங்க? இங்க எவன் கத்துனாலும் கதறினாலும் செத்தாலும் எவனுமே கண்டுக்க கூடாது. பார்க்க முடியலனா கண்ணுல மண்ணை தூவிக்கோங்க, கேட்க முடியலனா காதுல பஞ்சு அடிச்சுக்கோங்க, புரியுதா? ஒப்ப மவனே, போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. நீங்க பாட்டு ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க, அங்க உங்க சின்ன பொண்ணாட்டி மலேசியா கூட்டிட்டு போய். எஜமா, என்னாச்சு? என்ன பாக்குற? சட்டைய கழட்டு. என்ன நம்பி எனக்காக ஒரு உயிர் இருக்கு எஜமானி அம்மா. நான் இந்த துரோகத்தை பண்ண மாட்டேன். நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான்டா. இது ரொம்ப அநியாயம் எஜமானி அம்மா. தப்பு பண்ணாதான்டா இங்க சரியாகும். தப்பு நடக்கணும். பண்ணு.